எரிபொருள் தட்டுப்பாடு கிடையாது. ஈரான் மொத்தமா தோத்தா ரஷ்யாவுக்கு தனியா இருக்கணும்னு நாம நம்புறது இல்லை. ஒப்பந்தம் போட்டுக்கிறது ஈஸி அப்படிங்கிறது அமெரிக்கா. இஸ்ரேலோட எண்ணமே வேற. ஈரான் அரசியல் தலைமையை ஒழிச்சு கட்டிட்டா இவங்களுக்கெல்லாம் ஆயுத சப்ளை, பண சப்ளை நின்று போயிடும். அமெரிக்காவை ஓவர்டேக் பண்றதுக்கான எந்த வாய்ப்பையும் சீனா தவற விடாது. அந்த வேகத்தை ட்ரம்ப் ரொம்ப இவங்கெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப சரி. இதில் பெரும்பாலானவர்கள் எல்பிஜியை நம்பியிருக்காங்க. சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் மீட்டே ஆகும். இந்தியா உணரலைங்கிறது தான் பெரிய சிக்கல். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் விலவன் ராமதாஸ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பிப்ரவரி 28 தொடங்கிய இஸ்ரேல் ஈரானுக்கான போர் 11 நாட்களை கடந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு சார். இந்த சூழல்ல ஆல்மோஸ்ட் ஈரானை முடிச்சிட்டோன்னு சொல்லி அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் பேசுறாரு. ஆனா அந்த போர் இன்னும் முடியல. தொடங்கினது அமெரிக்காவா இருந்தாலும் அது முடிகிறது எங்க கையில இருக்குன்னு சொல்லி ஈரான் தரப்பு சொல்லப்படுது. இந்த போர் எந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு சார்? போர் அமெரிக்கா கிளைம் பண்ற மாதிரி போர் அமெரிக்கா வெற்றிகரமா இருக்குன்னு நல்லா நம்புறதுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் முன்பை விட ஈரானுக்கு பேர வலிமை அதிகரித்திருக்கிறது. இந்த நெகோசியேஷன் டேபிளில் ஈரான் சில கண்டிஷனை போடுற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு சேஃப் எக்ஸிட் வேணும். பாதுகாப்பாக இந்த போரில் இருந்து கைட்டிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் தேவை. அந்த காரணம் கொடுக்கணும்னா அவர்கள் ஏதாவது ஒன்று ஈரானுக்கு சலுகை கொடுத்தாகணும். ரெண்டாவது, ஈரான் தனியாக இருக்கணும்னு நம்ம நம்புறதுக்கு இல்லை. ஏன்னா ஈரானுடைய தோல்வி ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை. ஈரான் மொத்தமாக தோத்தா ரஷ்யாவுக்கு மத்திய கிழக்கில் அவர்களுக்கு வேறு ஹோல்டே கிடையாது. வேறு எங்கேயும் அவங்களால பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அந்த இடத்துல அவர்களுக்கு எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் போகும். சீனாவுக்கு ஈரானில் ஏகப்பட்ட முதலீடு இருக்குது. அவங்களோட இன்னொன்று, ஈரானினுடைய எண்ணெய் வளத்தில் பெருமளவு வாங்குறது இந்த ஜலசந்தி ஹார்முஸ் இது இருக்கு இல்லையா, அந்த பாதை வழியாக போகிற எண்ணெயில் ஈரான் எண்ணெய் தான் நிறைய சைனாவுக்கு போகுது. ஸோ ஈரான் தோக்குறதுங்கிறது சைனாவுக்கும் பெரிய பிரச்சனை. அடுத்ததாக அந்த பிராந்திய முக்கியத்துவம் இருக்குல்ல, ஈரானில் சுமார் 55 விழுக்காடு பரப்பு கடினமான மலைப்பகுதி. இந்தியாவினோட சைஸில் பாதி இருக்குது ஈரான். அதை அதில் இருக்கிற அதிகபட்ச வாய்ப்பு என்னென்னா அமெரிக்கா என்ன எதிர்பார்த்துருக்குன்னா, தலைமையை ஒழிச்சு கட்டினா அது அரசாங்கம் கொலாப்ஸ் ஆகிடும். அரசாங்கம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா வேறொரு அரசு வரும். அந்த அரசோடு நாம் ஒப்பந்தம் போட்டுக்கிறது ஈஸி அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. இஸ்ரேலோட எண்ணமே வேற. ஈரானினுடைய அரசியல் தலைமையை ஒழிச்சு கட்டிட்டா ஹமாஸுக்கு, ஹவுத்திக்கு, ஹிஸ்புல்லாவுக்கு இவங்களுக்கெல்லாம் ஆயுத சப்ளை, பண சப்ளை நின்று போயிடும். இதுதான் இவங்க ரெண்டு பேரோட எதிர்பார்ப்பு. இரண்டு பேருக்கும் தேவைகள் வேறு வேறு. அதனால தான் இஸ்ரேல் ஒரு மாதிரி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கு வேறு ஒரு நெருக்கடி இருக்குது. அமெரிக்காவுக்கு எண்ணெய் தான் தேவை. இப்போ கவனிச்சிருக்கலாம், இரண்டு பேருக்குமான முரண்பாடு. இஸ்ரேல் க்ரூட் ஆயில் ரிஃபைன் பண்ணுற இடங்களின் மீது அல்லது எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அமெரிக்கா விரும்பலை. ஸோ இந்த போர் அமெரிக்கா நினைச்ச மாதிரி முடியாது. இரண்டாவது, நம்ம படிக்கிற வரை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குன்னு சொல்றீங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 151 பில்லியனுக்கு அமெரிக்கா ஆயுதம் இஸ்ரேல் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ஆமாம், அது இரண்டு வேறு. இந்த போர் விஷயத்தில் வேற. இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டியதுங்கிறது அமெரிக்காவுக்கு வளைகுடா பிராந்தியத்தை, அந்த மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரு அடியாள் யாருன்னா இஸ்ரேல் தான். உளவு பார்க்கறதுக்காகட்டும், அந்த எண்ணெய் இருப்புகள் வேறு ஏதாவது கைமீறி போதான்னு தாக்குதல் நடத்துறதுக்காகட்டும், இது எல்லாத்துக்குமான இடமா அவங்க தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் இவங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். ரெண்டு பேரும் ஒருத்தர் பிரிய முடியாத ஒரு குற்ற கூட்டாளிகள்னு வச்சுக்கோமே. இவனுக்கு அவங்க வேணும், அவனுக்கு இவங்க வேணும். அதனால அமெரிக்காவுக்கு இப்போ இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் கவனிச்சிங்கன்னா இஸ்ரேல்னு ஒரு நாடு அறிவிக்கப்பட்டு வெறும் 11 நிமிஷத்தில் அமெரிக்கா அதை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டை அங்கீகரிக்குது. உலகத்தில் வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? இங்கே தான் நடந்தது. அது எப்போ? செல்ஃபோன்லாம் இல்லாத காலத்தில். ஸோ இரண்டு பேரும் ஒருத்தர் தேவைப்படுறவங்க. ரெண்டு பேரும் இன்செப்பரபிள் ட்வின்ஸ்.
இந்த பொருளாதார அரசியல் ரீதியாக. ஸோ அது நடக்கும். பட் இந்த போரில், குறிப்பிட்ட போரில் 2 பேருக்குமான தேவை வேறு வேறு. ரெண்டாவது, அமெரிக்கா இந்த போரிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் பிச்சுட்டு போதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ட்ரம்ப்பும் அவரோட கட்சியும் தங்களோட முகத்தை அமெரிக்காவில் காப்பாற்றிக்கலாம். அமெரிக்காவில் இதற்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை. பெர்னி சாண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு. இன்னும் பலர் வந்து பொதுவான மக்கள்கிட்ட இந்த ஆதரவு வந்து கணிசமாக குறையுது. உத்தேசமாக சொன்னோன்னா ஒரு 80 விழுக்காட்டு மக்கள் இதை ஆதரிக்கலை. இன்னும் நாள் போக போக இன்னும் பிணங்கள் நிறைய போக ஆரம்பிச்சது, அல்லது வந்து இழப்பு கணிசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த போரில் 2 ஈரான் தாக்கு பிடிச்சா போதும், அவங்க நாளை நகர்த்தினா போதும். ஈரான் தாக்கு பிடிக்கிறதுக்கு அவங்களோட என்ன மாரி ஆயுத ஃபெசிலிட்டி இருக்குது சார் இப்போதைக்கு? அது இல்லை, அந்த நம்ம அவ்வளவு டெக்னிக்கலாக நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த கடந்த 10 நாள் நடக்குது இல்லை, இந்த கடந்த 10-12 நாளில் நடந்த சண்டையில் இந்த தாக்குதல் எவ்வளவு உக்கிரமாக இருக்குது. 80% ஏவுகணை செலுத்தும் இடங்களை நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லி அமெரிக்கா கிளைம் பண்ணுது. ஆனால் இன்று வரை ஏவுகணை தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் முன்பை விட ரொம்ப ப்ரிசைஸாக நடக்குது. அப்படின்னா நீங்கள் அழிச்சாலும் அவர்கள் மீண்டு வர்றாங்கன்னும் போது அவங்க ஒன்று இவன் அழிச்சான்னு சொல்கிறது போய், அல்லது அதை மீறி தாக்குற அளவுக்கு அவர்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கு. 1, அரசாங்கம் கொலாப்ஸ் ஆகலை. 2, நீங்கள் அரசு வந்து ஓடுறாங்க. மிலிட்ரி நீங்கள் சிரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாக்கிக்கிட்டே வருது சில படைகள், இந்த புரட்சி படைகள்லாம் ஆக்குபை பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இவங்க இராணுவம் வந்து ஒன்று ஓடுது, இல்லை சரண்டர் ஆகுது. அந்த மாதிரி ஒன்று ஈரானில் நடக்கலை. புது தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மக்கள் கொமேனிக்கு வந்து அவரோட இறப்புக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிற கூட்டங்களுக்கு மக்கள் வெளியில் வர்றாங்க. பக்கத்தில் ஏவுகணை விழற சத்தம் கேட்குது, மக்கள் தெரிச்சு ஓடலை. ஸோ சம்ஹவ் அரசின் மீது இருந்த எதிர்ப்பை அயத்துல்லா கொமேனியின் மரணத்திற்கு பிறகு ஈரான் அரசாங்கம் தனக்கு உள்நாட்டில் இருந்த எதிர்ப்பை சமாளிச்சிருச்சு. என்னோட கேள்வி எங்க வருது அப்படின்னா, ஒரு நாட்டில் வந்து ஒரு அதிபரையோ பிரதமரையோ கொலை பண்ணிட்டா அந்த நாடு ஒட்டுமொத்த சொல்ற கொலாப்ஸ் ஆயிடும். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் தீவிரமா அதுக்கான தாக்கத்தை தொடுக்கிறதுக்கு அதுக்கான முன்னேற்பாடுலாம் முன்னாடி செஞ்சு வைக்கப்பட்டுச்சா? அவங்க இந்த போர் சூழல்ல ஒரு 40 வருஷமா இந்த மாதிரியான போர் சூழல்ல வாழ்றாங்க. ரெண்டாவது, நீங்க இஸ்ரேலை பகைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில கண்ணு முழிக்கும் போதே நீங்க ஒரு போருக்கு தயாராக தான் கண்ணு முழிக்கணும். ஏன்னா அவங்களுடைய வரலாறு அந்த மாதிரி. இதில் இருக்கட்டும், பெய்ரூட் அவங்க அடிக்கிறதாகட்டும், நினைச்சாப்புல திடீர்னு அடிப்பானுங்க. எப்போ எந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரியாது. உலகம் முழுக்கவே அவங்க தங்களுடைய உளவாளிகள் மூலமாக செய்கிற கொலைகளாகட்டும், அந்த வளைகுடா பகுதிகளில் அவங்க நடத்துகிற போர்களாகட்டும், எதுவுமே திடீர்னு தான் நடத்தும். அப்படி தான் அவங்களால செய்ய முடியும். அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஒரு 22,000 சதுர கிலோமீட்டர் தான் அதோட சைஸு. அவங்களால ஒரு போரை நீண்ட காலத்துக்கு நடத்த முடியாது. இஸ்ரேலோட வடிவமே அதுதான். அதனால் அதிகப்படியான ஆயுதங்களோட ரொம்ப வேகமாக ஒரு தாக்குதலை நடத்தி எதிரியை நிலைகுலைய வச்சு அதன் மூலமாக தான் அவங்க ஜெயிப்பாங்க. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. பட் ஈரான் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஓவர் கம் பண்ணுறாங்க. இவர்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போரில் தாக்கு பிடிப்பதன் மூலமாக எதிரியை அவங்க நிலைகுலைய வைக்கிறாங்க. இதுதான் விஷயம். இந்த போர்லையும் கூட கடந்த வருடம் நடந்த போரிலிருந்து 12 நாள் போரிலிருந்து ஈரான் கற்றுட்டு இருக்கிற முக்கியமான பாடம் என்னவா இருந்திருக்கும்னா, வெறுமனே இஸ்ரேலை மட்டும் அடித்தா நம்மளால் இந்த போரில் அட்வான்டேஜ் எடுக்க முடியாது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிற அமெரிக்க தளங்கள் இருக்கிற, அமெரிக்க உளவு ரடார் சிஸ்டம் இருக்கிற அண்டு இராணுவ தளங்கள் இருக்கிற மற்ற அரபு நாடுகளை அடித்தா தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பிரவீன் ஷனாய் மாதிரியான போரியல் ஆய்வாளர்கள் சொல்கிறது என்னன்னு சொன்னால், வெளிப்படையாக இல்லைன்னாலும் கூட உளவு தகவல்களையும் அந்த இருப்பிடங்கள் காட்டுற அந்த மேப்பு உதவியும் சீனாவும் ரஷ்யாவும் இவங்களுக்கு பண்ண வாய்ப்பு இருக்கு. பண்ணுனாதான் இந்த மாதிரியான தாக்குதல்கள் சாத்தியம்ன்றார் அவர். அந்த ஆர்குமெண்ட் எப்படி வருதுன்னு சொன்னால், நீங்கள் ஏவுகணை நீங்கள் 1000 வச்சுட்டு ஏவலாம். ஏவுகணை ஏவுவதற்கு உங்களுக்கு அந்த மேப் வேணும் இல்லையா? அந்த ஜிபிஎஸ் இருந்து அப்போ தானே அக்யூரேட்டாக போய் அந்த இடத்த அடிக்க முடியும். ஜிபிஎஸ் சிஸ்டமை கட்டுப்படுத்துறது அமெரிக்கா. இவர்கள் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுருந்தாங்கன்னா ஈரானில் அதை ஹேக் பண்ணுறது ஈஸி. அப்படின்னா அதை ஏமாத்துற மாதிரியான சில தொழில்நுட்ப உதவிகளை சீனா செஞ்சால் ஒழிய இவங்களால இவ்வளவு அக்யூரேட்டாக அடிக்க முடியாது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நேற்று ஹெஸ்புல்லா வச்சு அடிச்சிருக்காங்க ஒரு சேட்டலைட் கண்ட்ரோல் ஏரியா ஒன்று. அந்த சேட்டலைட் சிக்னலை வாங்குற ஒரு இடத்துல அந்த டிஷாண்டனா மாதிரி இருக்கிறதெல்லாம் அடிச்சிருக்காங்க. ரொம்ப அக்யூரேட்டாக ரடார்கள் அடிக்கிறாங்க திட்டமிட்ட வகையில். அதே போல் சரியாக அவங்க ஏர்போர்ட்டோ அல்லது மற்ற சிவிலியன் இடங்களை தாக்காமல் பொதுமக்கள் வாழும் இடங்களை விட்டுட்டு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளையும் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளையும் ரொம்ப அக்யூரேட்டாக இவங்களால் அடிக்க முடியுதுன்னா அதற்கு ஒரு
ஒரு வல்லரசு சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஈரான் வந்து இவங்க நினைச்ச மாதிரி அவ்வளோ சுலபத்தில் விட்டு கொடுக்கறதும் இல்லை. அண்ட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவர்கள் உயிர் வாழ்றதுக்காக சண்டையிடுறாங்க. இவன் பொழுது போகாமல் சண்டை போடுறான். குறிப்பாக பேசும்போது சொன்னீங்க, இப்போ ரஷ்யாவுடைய அந்த கை வந்து மத்திய கிழக்கில் ஓங்குறதுக்கு ஈரானுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்றீங்க. அப்போ சீனாவுக்கு என்ன ஆதாயம்? வெறும் எண்ணெய் மட்டும்தான் ஆதாயமா? என்ன ஆதாயம் இருக்கு சார்? சீனாவுக்கு 2-3 முதல்ல அவங்க முதலீடு இருக்கு. ரெண்டாவது, அமெரிக்கா எங்கெங்க எல்லாம் வலுப்பெற முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் அமெரிக்கா வலுப்பெறாமல் தடுத்துட்டா. இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன? சவுதியோ யுஏஇயோ அல்லது கத்தாரோ ஒமானோ இந்த மாதிரியான ஏனைய வளைகுடா நாடுகள் மிக அதிக அளவு எண்ணெய் இருப்பு வச்சிருக்கிற நாடுகள். ஏன்னா ஆயில் தான் பணம், டேட்டா பணம், ஆயில் பணம். ஆயிலுக்கு முன்னாடி போன நூற்றாண்டில் எண்ணெய் யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவன் தான் உலகத்தோட ராஜா. இப்போது இந்த நாடுகள் இப்போ அமெரிக்கா நம்மளை காப்பாற்றாதுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருப்பானா? ஏன்னா வெளிப்படையாகவே அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் அல்லது பெரும் பணக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேலை காப்பாற்றுறேன்னு போயிட்டு எங்களை கைவிட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. துபாயோட பொருளாதாரம் அமெரிக்காவுக்காக பணத்தை அள்ளி அள்ளி இறைச்சு சும்மா ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி, ஏதோ நம்ம கொடுப்போம்ல கப்பன் சாசர் கொடுக்குற மாதிரி 8000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளைட்டை கிஃப்டாக கொடுக்குறான் கத்தார் அமெரிக்க அதிபருக்கு. இவ்வளவு கால கழுவி விட்டோம் இவர்களுடைய பொருளாதாரத்தையும் இவங்களோட ஆயில் ரிஃபைனரிஸையும் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டூரிசம் எல்லாத்தையும் 2 வாரத்தில் ஈரானால் காலி பண்ண முடியுது. அப்போ பாதுகாப்பு இல்லை, அமெரிக்கா நம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த நாடுகள்லாம்? என்ன செய்யும்? சீனாவையும் சேர்ந்து நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கலான்னு அவங்க நினைப்பாங்க. சீனா என்ன செய்யுது? டாலருக்கு மாற்றாக தன்னுடைய யுவான் கரன்சியை ஒரு சர்வதேச நாணயமாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் நாணயமாக மாற்றுறதுங்கிறத 2024 சீன அதிபர் வந்து பேசியிருக்காரு அவங்களோட அதில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தில். அதை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க பேசியிருக்காங்கங்கிற தகவலை இந்த வருஷம் அவங்க வெளியில் விடுறாங்க. ஸோ தட் அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்பையும் சீனா தவற விடாது. அதற்காகவும் அந்த இடத்த காப்பாற்ற வேண்டியிருக்கு. இந்த நாடுகள்லாம் இப்பெல்லாம் சீனாவை நோக்கி போவாங்கல்ல, அமெரிக்கா கைவிட்டுட்டு ஒரு நாடு போனாலும் மற்றவங்கலாம் தப்பன்னு போவாங்க. ஐரோப்பிய யூனியனில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி சீனாவோடு ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கான முதல் அடியை எடுத்து வச்சுருக்காங்க. பிஒய்டி சீனாவினுடைய பிஒய்டி யூரோப்பில் நிறைய சேல் ஆகுது. சீனா ஐரோப்பாவில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சீனாவினுடைய அந்த ஆக்டோபஸ் கைகள் உலகம் முழுக்க போகுது. ஸோ சீனா மேற்காசிய நாடுகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சீனாவுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ இது மூலியமா அமெரிக்காவுடைய அந்த ஒற்றை துருவ வல்லரசு அப்படிங்கிற அந்த பெரிய பணக்காரன் பெரிய அண்ணங்கிற போக்கு வந்து கீழே சரிதுன்னு எடுத்துக்க முடியுமா சார்? கண்டிப்பாக. உடனே இல்லைனாலும் கூட மெல்ல மெல்ல அது சரியுது. அந்த வேகத்தை ட்ரம்ப் வந்து ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காரு. ஒரு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போன வண்டியை 75 கிலோமீட்டருக்கு ஆக்சலேட்டரை முறுக்கியிருக்காரு. அதாவது அமெரிக்காவினுடைய மேலாதிக்கத்தை இவனை விட்டு தொலைஞ்சா சரி அப்படின்னு சொல்லி இதை மைக்ரோ லெவலில் சின்னதாக பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அது நடக்குது. நீங்கள் சீனா அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லி ஒரு 11 வருஷம் முன்னாடி ஆரம்பித்தாங்க. அது கிட்டத்தட்ட 90% அந்த பணிகள் முடிஞ்சாச்சு. ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற பெரும்பாலான துறைமுகங்களை சீனா தான் கட்டுப்படுத்துது. அவங்க தான் கட்டி தர்றாங்க. நீங்கள் ஜிபூட்டின்னு ஒரு சின்ன நாடு இருக்குது, சின்னோண்டு நாடு. அதுதான் ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு போகிற அமெரிக்காவுக்கு போகிற அந்த பாதை, அந்த கடல் வழி இருக்கு இல்லையா, அந்த கடல் வழியில் இருக்கிற முக்கியமான ஒரு நாடு. அங்கே ஒரு ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பரில் 24 மணி நேரமும் இயங்குறது சீனா தான் அந்த ஹார்பரை கட்டுப்படுத்துது. அந்த ஜிபூட்டியில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இராணுவ தளங்கள் இருக்குது. ஆனால் சீனா அந்த இடத்துல போய் கட்டினது ஒரு துறைமுகம். அந்த வழியாக போகிற எல்லாத்தையும் அந்த ஜிபூட்டியிலிருந்து நெடுஞ்சாலைகளை போட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கிற பல நாடுகளில் தொழிற்சாலைகளை அமைச்சு அங்கேருந்து பொருட்களை உற்பத்தி பண்ணி ரொம்ப சீக்கிரமாக ஐரோப்பாவுக்கு சீனா தன்னுடைய பொருட்களை எக்ஸ்போர்ட்டை அனுப்புது. சீனாலேருந்து சுற்றி ஒரு பொருள் வரும்போது செலவு ஜாஸ்தியாகும், நாள் அதிகமாகும். இப்போ என்ன ஆகும்? சைனாலேருந்து 22 நாள் கழித்து ஐரோப்பாவுக்கு போக வேண்டிய ஒரு பொருள் ஜிபூட்டி மாதிரியான ஒரு நாட்டுக்கு பக்கத்தில் அது உற்பத்தி நடக்கும்போது அங்கேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே போய் சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, சீனாவிலிருந்து ரயில் வழியாக ஐரோப்பாவுக்கு 1000 கண்டெய்னர் வந்து டெய்லி அனுப்புகிறோம். இந்த சீனா வந்து ஏதோ இது மட்டும் இல்லை, அவர்கள் ரொம்ப நிதானமாக ரொம்ப உறுதியாக உலகம் முழுக்க தங்களுடைய அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்திட்டே இருக்காங்க. அடுத்து வரப்போகிற தொழில்நுட்பமும் சரி, வெறுமனே ஒரே விஷயம் என்னென்னா, அவர்கள் அமெரிக்கா முழுக்க வெடிகுண்டு, விமானம், இராணுவ வீரர்கள் இவங்களை நம்பி, அதாவது 20ஆம் நூற்றாண்டில் ஒரு நாட்டை எப்படி கைப்பற்ற முடியுமோ அந்த வழிகளில் அமெரிக்கா உலகத்தை தான் பிடியில் வச்சுக்க விரும்புது. பட் சீனா எடுத்திருக்கிற பாதை அப்படியே உள்டா. டெக்னாலஜி, கடன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை மாதிரியானதை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உலகத்தில் சோலார் தானே அடுத்தது,
இந்த இதுக்கு அப்புறம் பெட்ரோலுக்கு அடுத்தது சோலாரோட ராஜா யாருன்னா சீனா தான். ரேர் எர்த் மினரல்ஸ் அதில் வந்து 90% உலகத்தில் கட்டுப்படுத்துறது யார்? சீனா தான் கட்டுப்படுத்துது. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மாதிரி பாதைகளில் சீனா தான் கட்டுப்படுத்துது. இப்போது அந்த ஐஸ் பிரேக்கர் கப்பல்கள் மூலமாக ஆர்டிக் பிரதேசத்தின் வழியாக சீனாவிலிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான வேலைகளை சீனா செய்து அந்த பனி உருகும் போது அதன் வழியாகவும் ஒரு பாதை வந்து உருவாகுது. ஸோ தட் அவர்கள் அடுத்த 10-20 வருஷத்தில் இப்போ கவனிச்சிங்கனாலும் கூட டெக்னாலஜியில் அவங்க புது பேட்டன்ட்டை வந்து யார் அதிகமாக எடுக்கிறாங்கன்னு பார்த்தா சீனா தான் எடுக்குது. நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, அவர்கள் 2 இடத்துல அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க. இந்த மைக்ரோ சிப் இருக்கு இல்லையா, அந்த சிப்பில் இன்னமும் அமெரிக்கா தான் ராஜா. அந்த ஒன்றில் ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா அதே போல் ஆயில், இது 2லையும் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை நிறுவிவிட்டால் நீங்கள் சிம்பிளாக எழுதி கொடுத்துடலாம், அவர்கள் தான் அடுத்த உலகத்தினுடைய வல்லரசுன்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ இது இந்த ஒரு விஷயம் இல்லை. அதனால மற்ற எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி கொள்வதைப் போல இந்த இடத்துலையும் பயன்படுத்திக்குது. சீனா தன்னுடைய இதை பயன்படுத்திக்குது. ட்ரம்ப் வந்து அதற்கான வாசலை ஒரு ரெட் கார்பெட்டை விரிச்சிருக்காரு சீனா கைப்பற்றுவதற்காக. ஓகே சார், குறிப்பாக இந்த இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கின உடனே அதிகமாக பேசப்பட்டது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கால்வாய் அப்படிங்கிறது தான். இப்போ அதையும் மூடிட்டாங்க. இப்போ நேரடியாக தாக்கம் இந்தியாவில் பார்க்க முடியுது. இந்தியாவோட சமையல் எரிவாயு வந்து பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு இங்கே இது ஹோட்டல்கள்லேயே அதுக்கான வரத்து வந்து குறைஞ்சிருச்சு. இது இந்தியாவில் ஏற்பட தாக்கத்தை நேரடியாக பார்க்க முடியுது. இது உலகளவில் என்ன மாதிரி பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு சார்? உலகத்துக்கு அடுத்தது போகலாம். இந்தியாவினுடைய மூச்சை நிறுத்துற மாதிரியான ஒரு வேலை இது. ஏன்னா நீங்கள் பெட்ரோல்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோலியம் வந்து குறையும் போது நம்மளால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்ய முடியும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம், 2 லிட்டர் பெட்ரோல் மட்டும் போடுங்கன்னு சொல்லலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இந்த பெட்ரோல் பிரச்சனையை வந்து நீங்கள் ஃபேக்ட்ரிஸை கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணலாம், ஏதோ ஒன்று ஒரு மாதிரி செய்ய முடியும் உங்களால். அல்லது ரொம்ப சுலபமாக வேற ஒரு இடத்துலேருந்து பெட்ரோலை நீங்கள் நிறைய விலை கொடுத்து வாங்க முடியும். அந்த ஃப்ளோட்டிங் இதில் இருக்குல்லையா, பயணித்து கொண்டு இருக்கிற கப்பலையே கூட நீங்கள் பேசி வாங்கலாம் காசை ஜாஸ்தி கொடுத்து. இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் உண்டு. ஆனால் எல்பிஜிங்கிறது என்ன? உங்கள் வீட்டில் நாளைக்கு அடுப்பு எரியணும்னா அந்த எல்பிஜி சிலிண்டர் வரணும். 87% எல்பிஜி வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும். 146 கோடி மக்கள், இதில் பெரும்பாலானவர்கள் எல்பிஜியை நம்பியிருக்காங்க. நீங்கள் ஒருத்த வீட்டில் அடுப்பு எரியலைன்னா என்ன ஆகும்? இவ்வளவு பேருக்கும் நீங்கள் எங்கேருந்து விறகு கொடுப்பீங்க? இவ்வளவு பேருக்கும் சப்ளை பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட மண்ணெண்ணெய் கிடையாது. விறகோ மண்ணெண்ணையோ எந்த ஆல்டர்னேட்டிவ் போனாலும் அது இதை விட கஷ்டம். ஸோ எல்பிஜி வந்து இந்தியாவினுடைய குரல் வலையை நெருக்கிற பிரச்சனை. இதை அவர்கள் உணரலை. அதுதான் இந்தியா உணரலைங்கிறது தான் பெரிய சிக்கல். நீங்கள் எல்பிஜியில் இருக்கிற டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரேடியாகவும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எல்பிஜியை நீங்கள் ஸ்டாக் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பொருள் இருக்குது, இந்த டேபிள் சேர் இருக்குது, இந்த டேபிள் சேரை நீங்கள் கையிலையும் தூக்கிட்டு போகலாம், ஆட்டோவில் கொண்டு போகலாம், அல்லது ஒரு பஸ்ஸில் லாரியில் எதில் ஒன்று கொண்டு போயிட முடியும். ஆனால் எல்பிஜியை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு கடினமான வேலை. அது வந்து அதற்கு எக்ஸ்க்ளூசிவான டேங்கர் வேணும், எக்ஸ்க்ளூசிவாக ஃபேக்ட்ரிஸ் வேணும், அதை ஸ்டோரேஜை ரொம்ப நாள் வைக்க முடியாது, பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்னு இது சிக்கல் இருக்கிறதுனால ஒரு 10-12 நாளைக்கு தான் ஒரு நாட்டால் ரிசர்வ் வைக்க முடியும். ஸோ அன்இன்டரப்டட் சப்ளை இருந்தால் தான் ஒரு நாட்டுக்கு எல்பிஜியை கரெக்டாக கொடுக்க முடியும். இதுதான் நிலைமை. 2வது, நகர்ப்புறங்களில் இருக்கிற ஆட்டோக்களுக்கும் இந்த மாதிரியான திரவ எரிவாயு தான் மூலப்பொருள், இது அதனுடைய எரிபொருளாக இருக்கிறதா தான். ஸோ இது வந்து லைஃப் லைன், ரத்த ஓட்டம் போல. இந்த இடத்துல அரசாங்கம் வந்து இது ஒரு சீரியஸ் இஷ்யூன்னு வரும்போது, போன வருஷம் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தொடுத்த போர், அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேரும் சேர்ந்து ஈரான் மீது போர் தொடுத்த போதே இந்தியா இந்த விஷயத்தில் முடிச்சுட்டு இருக்கணும். ஆனால் அவர்கள் இதற்கான எந்த ஏற்பாடை செஞ்சாங்களான்னு தெரியல. ஏன்னா என்னமோ இப்போ ஒரு சண்டை வந்ததுன்னா முதல்ல பாதிக்கப்பட போகிறது இந்த போக்குவரத்து தான். 10 நாளைக்கு மேலே நம்மள்ட்ட ஸ்டாக்கு கிடையாதுங்கும் போது, நம்முடைய உற்பத்தி 40% குறைவுன்னும் போது, தேவையில் 40 விழுக்காடு கூட நம்ம உற்பத்தி பண்ணலைங்கும் போது, இந்தியா இதை தான் டாப் ப்ரையாரிட்டி பண்ணியிருக்கணும். மணிசங்கர் ஐயர் அவர் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் போன வருஷத்துலேயே இந்த பிரச்சனை இருக்குன்னு உணர்ந்திருந்தால் ஒரு பெட்ரோலியம் மினிஸ்டராக அப்போதே நாம் வந்து வேறு ஆல்டர்னேட்டுக்கு போயிருக்கணும். ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ அரசாங்கம் சொல்லுதில்ல, 40 வேறு நாடுகள்லேருந்து நாங்கள் வாங்க போகிறோன்னு. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 90% இந்த ஹார்மோஸ்லேருந்து தான் வருது நமக்கு இம்போர்ட்டில். மீதி 10% தான் நம்ம மற்ற இடங்கள்லேருந்து வாங்குகிறோம், அமெரிக்கா இந்த இடத்துலேருந்து வாங்குகிறோம். நீங்கள் வெறுமனே 10% சப்ளை பண்ணாமல் அதற்கான இன்ஃப்ரா தானே வச்சுருப்பான். இன்னொன்று, இதன் உற்பத்தியை நீங்கள் பெருசாக பெருக்க முடியாது. வேற ஒன்றும் இல்லை, கத்தார் வந்து ஃபேக்ட்ரியை மூடுறான், அவன் தான் பிகஸ்ட் சப்ளையர். இந்தியாவுக்கு பெருமளவு அவன் தான் கொடுக்குறான். அந்த ஃபேக்ட்ரி, அந்த ஒரு ஃபேக்ட்ரி இல்லைன்றதுனால இந்தியாவுக்கு வர வேண்டிய சப்ளையில் பாதிக்கு மேலே வராது. அந்த ஃபேக்ட்ரியை ரீஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் இன்னும் 1 மாதத்துக்கு மேலே ஆகும். அவர்கள்
பூட்டை திறந்து கதவை திறந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அவுட் எடுக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும். இப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு அரசாங்கம் 140 கோடி பேர் மக்களோட நாளைய சாப்பாட்டோடு கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு பிரச்சனை, இதில் வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கணும். ஆனால் நம்மளோட பெட்ரோலியம் அமைச்சர் வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைல் பிரச்சனையை தீர்க்கறதுல பிஸியாக இருந்துட்டார். அவர் ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்து நம்ம பார்த்துருப்போமா, பெட்ரோலியம் இருக்குது இல்லை, அரசாங்கத்திற்கு இது குறித்து தகவலே இல்லை. நேற்றுக்கு முந்தானால் பெங்களூரில் ஹோட்டல்கள் மூடப்படும் போது தான் இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கதே தெரியுது. அது சடனாக வர செஞ்சுட்டாங்க, ஆல் ஆஃப் அ சடன். அண்ட் மோர் ஓவர் மார்ச் 5ஆம் தேதி இந்திய அரசாங்கம் சொல்லுது எரிபொருள் தட்டுப்பாடு கிடையாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு என்ன புரியும்? எரிபொருள்னா என்ன? எல்லாம் தான் எரிபொருள், பெட்ரோல் டீசல் மட்டுமா? இதுவும் சேர்த்து தான் எரிபொருள் தட்டுப்பாடு இந்தியாவுக்கு வராது அப்படிங்கிறாங்க. பட் அப்போவே ஸ்டாக்கை செக் பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஒரு சாதாரண பேங்க் மேனேஜருக்கு இருக்க வேண்டிய அறிவு. பேங்க் மேனேஜரை மாதம் 1ஆம் தேதி வருதுன்னு சொன்னால் கம்பெனிகள்லாம் பணத்தை விட்ரா பண்ணும், ஸோ தட் கேஷ் நிறைய வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு பேங்க் மேனேஜர் முடிவு பண்ணி செஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து போதுமான பணத்தை வாங்கி இருப்பு வைப்பாங்க. ஒரு சின்ன பிரான்ச் மேனேஜருக்கு இருக்க வேண்டிய அறிவு இது இங்கேருந்து சப்ளை வரலன்னா. அண்ட் மோர் ஓவர் அவர்களுக்கு 28ஆம் தேதி சண்டை ஆரம்பிச்சு அந்த ஹார்மோஸ் கடல் பரப்பை மூடுறாங்க அப்படின்ற செய்தி வந்து இவர்கள் சுதாரிக்கிறதுக்கு நிறைய அவகாசம் இருந்தது. அதர்வைஸ் அவர்கள் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கணும், எப்படி குறைக்கிறது, இந்த தேவைகளை எப்படி குறைக்கிறது, மக்கள் என்ன செய்யலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவ் போங்க அப்படிங்கிற மாதிரி மாநில அப்படி ஏதாவது ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா? இது வரைக்கும் எந்த அறிவிப்புமே இல்லை. பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடே கிடையாது, எதிர்கட்சிகளை வந்து புய்ய படைப்புறான்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்க இன்னைக்கு வீடியோக்கெல்லாம் பாக்குறீங்கல்ல, மக்கள் எவ்வளவு பேர் நேரில் சொல்றாங்க. மோடியை கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிற மீடியாக்களாலே இந்த செய்தியை நிறுத்த முடியுதா? இல்ல, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற 1 வாரம் முன்னாடி புக் பண்ண சிலிண்டர்ஸ் வரல, கேன்சல் ஆகுது, ஊர்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இன்னொன்று அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஹோட்டல்கள். ஒரு ஹோட்டல்காரன் பெங்களூர் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் இல்லை அகமதாபாத் கல்கட்டா வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு நகரத்தில் இருக்கிற ஹோட்டல் ஒரு நாள் மூடினாங்கன்னா அந்த நட்டம் எவ்வளோ இருக்கும்? அவங்க வாடகை கொடுத்து ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து சமாளிக்கிற காரியமா? ஆனால் மூடுறாங்க. என்ன காரணம்? கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் சப்ளை இல்லை. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்ஸை நாங்கள் சப்ளை பண்ணலைன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. அப்புறம் எப்படி நாங்கள் சிலிண்டர் தட்டுப்பாடே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எந்த நம்பிக்கையில் அதை சொல்கிறாங்க? இல்லை அது இருக்கட்டும், எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க? 100 சிலிண்டருக்கு வேண்டிய கேஸ் வரணும்னா 40 தான் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ 60 நீங்கள் வெளியிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட்டே நடக்கலை. நீங்கள் மற்ற நாடுகள்லேருந்து இது பண்ண ஏற்பாடை பற்றி எந்த தகவலும் இல்லை. எப்படி இதை சரி பண்ணுவீங்க? என்ன சொல்கிறேனே, 3 மாதம் ஆகும். இல்லை சார், இப்போ நாளைக்கு இந்த பிரச்சனை இருந்தால் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ புதுசாக சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு, அத்தியாவசிய பொருட்கள் தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதிகப்படியான உற்பத்திக்கான முக்கியத்துவம் 80% வந்து நீங்கள் வந்து வீட்டு உபயோகத்துக்கு கொடுங்க, இது வணிக சிலிண்டருக்கு வந்து பாதி குறைச்சிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? வணிக சிலிண்டர் குறைக்கிறது மூலமா இது ஈடு செய்ய முடியாதா சார்? இல்லை, நீங்கள் அதில் தான் பார்க்கணும். அதாவது ஒட்டுமொத்த எல்பிஜி, இந்தியா வாங்குகிற எல்பிஜி அல்லது உற்பத்தி செய்கிற வாங்குகிற எல்பிஜியில் கிட்டத்தட்ட 87% வெறுமனே வீட்டு பயன்பாட்டுக்கு மட்டும் போகுது. 145 கோடி பேருக்கு பெரும்பாலும் கேஸ் சிலிண்டர் தான் ஃபீட் பண்ணுது, அந்த இது அடுப்பு எரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அப்படி இருக்கும். வெறும் 13% தான் இண்டஸ்ட்ரினா வெல்டிங்கு, ஹோட்டலு இதெல்லாம் தான் பெரும்பாலும் இருக்கும். இண்டஸ்ட்ரிக்கு 13% போகுது. ஸோ நம்மகிட்ட எவ்வளோ உற்பத்தி இருக்குது? 40%. 60%க்கு நாம் இம்போர்ட் பண்ணுறோம். அதில் ஒரு 13% தான் வீட்டு தேவை அல்லாத மற்ற தேவைகள் இருக்குது. நீங்கள் அந்த 0 கொண்டு வாங்க, அந்த 13% விட்டாலும் நமக்கு வேண்டியது வந்து இன்னும் 47%க்கு எவ்வளவு நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ அதை போல் இன்னொரு மடங்குக்கும் அதிகமாக நமக்கு வந்து தேவை. அப்போ அந்த சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் மீட்டே ஆகாது. அது இரண்டும் ஒத்தே போகாது. ரொம்ப குரூஷலான பிரச்சனை, ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை இது. நீங்கள் அப்படின்னா இதனுடைய தீவிரத்தை இவர்கள் முன்பே உணர்ந்திருக்கணும். ஸ்டாக்கு வைக்க முடியாது, ப்ரொடக்ஷன் கம்மி, இறக்குமதி செய்வதற்கான பாதைகள் அடைபட்டுருச்சு. அப்படிங்கும்போது அரசாங்கம் இது ரொம்ப சீரியஸாக, கோவிடை விட சீரியஸாக இதை அணுகியிருக்கணும். இவங்க கோவிடையும் நியாயமாக அணுகலை, இதையும் ரொம்ப கேஷுவலாக இருந்துட்டாங்க. ஏன்னா அரசாங்கத்தினுடைய இது மோடி கவர்மெண்ட்டோட ரொம்ப பெரிய பிரச்சனை நான் எதை பார்க்குறேன்னா, அரசின் முன்னுரிமை, அதாவது மற்றவர்களை சொல்கிறேன், அரசாங்க எந்திரத்தின் முன்னுரிமை என்னவா இருக்குன்னா, மோடியை சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் எல்லா மினிஸ்ட்ரியும் இயங்குது. மக்களுக்கு பதில் சொல்லணுங்கிற தேவையே கடந்த 11 வருஷத்தில் இல்லை அவங்களுக்கு. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, சரி அது பாட்டுக்கு தன்னால் சரியாயிடும்னு நினச்சாங்க. அப்படி தானே நடந்தது. நீங்கள் டிமானிட்டைசேஷன் அவங்க அறிவிச்சாங்க, மக்கள் கொந்தளிச்சு ரோட்டுக்கு வந்து கதறினாங்க, வயிற்றில் அடிச்சுக்கிட்டு கையில் பணம் போச்சுன்னு. ஏதாவது நடந்ததா? அவர் கேஷுவலாக கம்ஃபர்ட்டாக தான் இருந்தார்.
ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, பாதிக்கு மேலே சிறு முதலாளிகள் வந்து ரத்த கண்ணீர் வடித்தாங்க. அதனால ஏதாவது பாதிப்பு வந்துச்சா? கொரோனா வந்தது, வர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க, திடீர்னு இருந்தாப்புல இருந்து ஒட்டு மொத்தமாக நாட்டினுடைய இயக்கத்தை நிறுத்தினாங்க, ஏதாவது பிரச்சனை வந்ததா? எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க, ஏதாவது. ஸோ ராஜா கம்ஃபர்ட்டாக இருக்காருங்கும் போது இதுவும் எவனோ சாவுறான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கும் போது அவங்க ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. யார் ஒருத்தர் பதில் சொல்ல அவசியம் இல்லைங்கிற நிலைக்கு போகிறாங்களோ அவர்கள் தான் ஒரு அசல் ஃபாசிஸ்டாக வருவாங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்க மக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அது அதனுடைய விளைவு தான் இது. 11 வருஷமா அவங்க இதுவும் தன்னை போல சரியாயிடுன்னு அவங்க நினைச்சாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன கவலை வரப்போகுது? யாரோ தானே அடிச்சுட்டு சாகுறாங்க. இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் போர் வந்து முடிவிட்டு இருந்தாலும் இதில் ஏற்பட்ட தாக்கங்கள் இருக்கு. இப்போ டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் ஆலை வந்து அழிக்கப்பட்டிருக்கு, சவுதி அரேபியா எண்ணெய் ஆலை அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் சரி செஞ்சு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப எவ்வளோ காலங்கள் ஆகும் சார்? என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுது? இல்லை, இது நாம் உறுதியாக சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு தொழிற்சாலையும் மீண்டு வர்றதுக்கு பாதிப்பினுடைய சைஸை பொறுத்து தான், அதனுடைய அளவை பொறுத்து தான் அது எவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகும்னு சொல்கிறது. நான் பார்த்த வகையில் கத்தாரில் இருக்கிற அந்த நேச்சுரல் கேஸ், உலகத்தின் பெரிய நேச்சுரல் கேஸ் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்ட்ரி திறக்கப்பட்ட பிறகு 1 மாதம் ஆகும் அது முழு வேலை செய்கிறதுக்கு, உற்பத்தி துவங்குவதற்கு. அப்படி பார்த்தோன்னா நாம் வந்து இப்போ இருக்கிற எல்லாத்தையும் நிலைமை பார்த்தா நாளை இந்த போர் முடிந்தாலும் 2 மாதம் ஆகும் இது முழுமையாக சீரடைகிறதுக்கு. அதுவரை இந்த இண்டஸ்ட்ரீஸ் சஃபராகவும், வீட்டு சப்ளையை வந்து நெருக்கடி கொடுப்பாங்க, குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க, வேறு ஆல்டர்னேட்டிவ் முடிஞ்சவங்க போங்கன்னு சொல்லுவாங்க. பட் இதில் நம்ம கவனிக்க தவிர இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. ஹோட்டல்ஸை மூடுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது நாம் வந்து இன்னும் அதனுடைய ரியல் பிரச்சனையை நாம் இன்னும் உணரலை. இப்போ இந்தியாவில் இருக்கிற தொழில் நகரங்களில் பெரும்பாலானவர்கள் வீட்டை விட்டுட்டு வந்து தங்கியிருக்கவங்க. பிஜி மாதிரியான இதில் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா, சென்னை, இது மாதிரி பெருநகரங்களில் இது மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸை நம்பி இருக்கிறவங்க ஏராளமானவர்கள் இருக்காங்க. அவர்கள் தங்கள் சாப்பாட்டுக்கான வாய்ப்பு வந்து இழக்கிறாங்க. இந்த மாதிரியான ஹோட்டல்களில் வேலை செய்கிறவங்க, அந்த முதலாளிகள், அதுக்கு சப்ளை பண்ணுறவங்க, இவங்களோட வருவாய் ஆதாரம் வந்து போகுது. அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அவர்களுக்கு தொழில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் அடைக்க அவங்களுக்கு 2 வருஷம் ஆகும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்ததா, இவர்களுக்கு மூலப்பொருள் சப்ளை பண்ணவங்க இருக்காங்கல்ல, காய்கறி சப்ளை பண்ணவங்க, இலை சப்ளை பண்ணவங்க, அல்லது அவங்களுக்கு இந்த தண்ணி கேனை கொடுத்தவங்களோ, இவங்க முட்டையிலேருந்து, சிக்கன்லேருந்து, ஹோட்டல்களை நம்பி இருக்கிற பிற தொழில்கள் இருக்குல்ல, விவசாயிகள்லேருந்து சின்ன சின்ன முதலாளிகள் வரைக்கும், இவங்க அடுத்து என்ன செய்வாங்க? தன்னோட பொருளை இவங்க கொண்டு போய் தள்ளுவாங்க. சாப்பாடு இல்லாதங்கிறது ஒன்று, இந்த சாப்பாட்டுக்காக உற்பத்தி பண்ணவன் என்ன ஆவான்? அவன் சஃபர் ஆவான். அது நமக்கு முடியாது. அப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர்ஸை, இந்த கமர்ஷியல் கேஸை வந்து நம்பி இருக்கிறது பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது. ரொம்ப சாதாரண சிறு தொழில், வெல்டிங், அந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில்கள்னா இவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. ஸோ அவங்க இழக்கிறாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து உற்பத்தி பண்ணுற பொருள், ஒரு வெல்டர் வந்து அவருக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பண்ணுற இரும்பு பொருள் வந்து கட்டுமானத்துக்கு போகும், அது கட்டுமான தொழிலை பாதிக்கும். இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, ஒன்று இன்னொன்று வந்து பாதிச்சுக்கிட்டே போகும். பாதிப்பு பெருசாக ஆக மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து கொரோனாவை விட தீவிரமான பொருளாதார விளைவுகளை கொண்ட ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு இந்தியா தன்னை தயார்படுத்திக்கணும். எப்படி ஆகும்னு தெரியல. நான் வந்து இன்னொரு 10 நாள் கழிச்சு, இன்னொரு 15-20 நாள் கழிச்சு தான் சிலிண்டருக்கு இந்த தட்டுப்பாடு வரும்னு பார்த்தேன். வட இந்தியாவில் இன்றைக்கி அதெல்லாம் வந்தாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றுறதோ, புதுசாக விரைவு கொண்டு வருது, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா அல்லது ஹைதராபாத் மாதிரி பெரிய நகரங்கள் இவங்கெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா நம்முடைய அடிப்படை கட்டுமானமே ஒரு விரவு வச்சு சமைக்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் முடியாதுல்ல, கிராமங்களில் முடியும். இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போது வரை ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களோட கலந்து பேசலை இதை பற்றி. நீங்கள் ஒரு நோய் இருக்குன்னு ஒத்துக்கிட்டா தானே மாத்திரை சாப்பிடுவீங்க. நான் நல்லா இருக்கேன்னு நானே நம்பிட்டு இருந்தேன்னா நான் எப்படி மாத்திரை சாப்பிடுவேன்? அந்த மாதிரியான நிலைமையில் இருக்காங்க. ஸோ ஒரு கடினமான காலத்தை இந்தியா எதிர்நோக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். போர் சீக்கிரம் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமெரிக்கா அதற்கான சிக்னல் எல்லாம் காட்டுது. சீக்கிரம் நடந்துட்டா நல்லது. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.